special thanks to CDB for conducting, assisting us in conducting this camp. Especially the children whom we did not manage, we used to give responsibility to CDB. CDB used to run behind those children and teach them. So that's what you know. So special credits to her, blessings to her in assisting us. Now we can do the function. Praise distribution. Before that, we would like to thank all the parents, families of Tamil. எல்லாருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி. என்ன குழந்தைகளை அனுப்பு கேம்ப்லாம் நடத்தலாம். ஆனால் இவ்வளோ பெரிய ஹாலில் ஏசி போட்டுட்டு நாங்கள் ஒரு நாலு பசங்க இருந்தால் எப்படி சபாக்காரங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு 3 மாதத்துலேருந்து நோட்டீஸ் கொடுத்து கிட்டத்தட்ட 30,000 40,000 செலவு பண்ணி ஒரு தலிங் பண்ணவரை வச்சு ஆச்சரியமாக தலிங் பண்ணவர் நன்றி சொன்னோம். வெங்கடேஷன் பேர் இந்த வயசானவராக இருந்தாலும் ஒருத்தரே ஒரு அசிஸ்டன்ட் இல்லாமல் பாத்திரம் வரைக்கும் நவீன வச்சுருந்தார். குழந்தைகளுக்கு பார்த்து இது பிடிக்குமா அது பிடிக்குமான்னு அந்தந்த வேலைக்கு போட்டுட்டா அந்தந்த வேலைக்கு சாப்பாடு காரமே இல்லாமல் பண்ணி ஒரு பொண்ணுங்க நான் எங்கள் குழந்தை சாப்பிட மாட்டேன் ஏன் நான் தேசிய சபாவில் குழம்பு ஜாஸ்தி காரம் இருக்குமே என் ஃப்ரெண்டு சொன்னான்னு ஒரு பொண்ணு இந்த மைத்திரி நீ சாப்பிட்டு பாரு அப்புறமா பார்க்கலாங்க. குழம்பு சாப்பிட்ட உடனே நல்லா இருக்கு இந்த குழம்பே சாப்பிட்டு நீ பார்த்தோம் ஓரே சாப்பிட மைத்திரி சொல்லுவேன். அவ்வளவு சாதுவா குழந்தைகளுக்கு காரம் இல்லாமல் பார்த்து அவர் பண்ணுறாரு. முதல்ல அவர் தனிக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னா கேட்பேன் அவளுக்கு நன்றி சொல்லணும். வேலைக்கு பஞ்சபட்ச வாழ்ந்தது கமிட்டியார் ராமசாமி மாமா, காயத்ரி மாமி, வசந்தா மாமி, பிரசிடென்ட் மாமி எல்லாம் அப்படியே கொட்டினா வருஷம் வேதா மாமி, நரகன் மாமி எல்லாரும் அவாவா இந்த பருப்பி அந்த பருப்பி எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை பிஸ்கட் பிராண்டிங் வந்துருக்கு. அத்தனை சிப்ஸ் எல்லாம் பேசுறேன்னா அது ஆப்பிள் பையனா அது வெஜிடபிள்னா எவ்வளவு குழந்தைங்களுக்கு அப்படியே கொட்டினா குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் சிப்ஸ் தான். இங்க காத்துக்கு போனா உங்களுக்கு என்ன சிப்ஸ் போடுன்னு சொல்லுவார். அதனால அவ்வளவு அன்பா பாசமா குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கணுமே நீங்க ஒரு ஆசை இல்லை. அவன் ரொட்டினா அந்த வாங்கி பாயசமே ஆகிற பால் பாயசம் கிடைக்கிறது சமாளி வசதி பண்ணி அதெல்லாம் கொடுக்குறதுனால ஒரு அந்த பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ சொன்னாலும் முக்கியமாக துணியை வைக்கிறது. ராமசாமி மாமா, காயத்ரி மாமி நீங்கள்லாம் எழுந்திருக்கிறீங்க. நாங்கள் துவைக்கிற ஒரு பாக்கியம் குழந்தைகளுக்கு துவைக்கிறது பாக்கதா இல்லையா அப்படின்னு வாஷிங் மிஷின் தினம் காட்டா எடுத்துகிட்டு போய் சாயங்காலம் குழந்தை வந்து ட்ரை பண்ணி வச்சு குழந்தைகளுக்கு அத்தனை பேருடைய ட்ரெஸ்ஸும் அவள் பண்ணதுக்கு அவளுக்கு தலையெல்லாம் கை மாற்றிடும். அப்பா அம்மா மாதிரி பார்த்துனாலும் என்ன வேணுமோ என்ன ஒரு குழந்தைக்கு ஜுரம்னா உடனே கால் எடுத்து ஓடிடலாம். ராத்திரி 10 மணிக்கு ஓடுறது டாக்டர்கிட்ட அப்பேற்பட்டுதான் ஒரு ஒத்துழைப்பு. அதுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் குழந்தைக்கு இந்த பாகவதாரடி வருகிறோம். இதெல்லாம் சொன்ன ராஜகோபால மாமா சொன்னேன் அது ஒன்றுமே இருக்காது. மாமா வந்து எப்படி 2 வேலையும் காத்தாரிய சாயங்காலம் எப்போ போக முடியுமோ ராஜகோபாலம் வந்து குழந்தைகளுக்கு சாய்ச்சிட்டு பிரசாதம்லாம் கொடுத்துட்டு தான் போவேன். அதே மாதிரி அன்புக்கு நன்றி சொல்லணும். இங்கே வந்து பாகவதி விளக்கம் சொல்றது ஸ்ரீதர் மாமா ஏதாவது சொல்லுங்க. இப்போ கூட சொல்லுங்க டாக்டர் ஆசிர்வாத டாக்டர் ராத்திரி 12 மணி ஆனாலும் சொல்லுங்க ஆசிர்வாதம் இப்போ கூட சொன்னாங்க. கோவிந்தராஜ மாமா தானே நான் தான் கேள்வி போடுறேன் குழந்தைங்க மாதிரி அவரும் எழுதுறோம் சர்டிஃபிகேட் எதிர்பார்த்து எந்த பிரசிடென்ட் சபாவியோ பிரசிடென்ட் சர்டிஃபிகேட் எழுதுறது நான் பார்த்தே கிடையாது. நல்லா பிரசிடென்ட் எங்கள் சபாவில் எழுதுவோம். ஏன்னா அதுக்கு நிறைய பேருக்கு மெம்பர்ஸ் கொடுத்துருவோம். அவர் பாவம் நானே என் கையில் எழுதுறேன் அது பேர் கொடுக்கும். முக்கியமாக குழந்தைகள் பேர் தப்பான பதில அப்பா அம்மா பேர் பெரிய மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும். அவ்வளோ ஒரு கன்சர்ன் பேரண்ட்ஸ் மேலே அதை வந்து அவங்க நல்லா தெரியலாம். அப்பேற்பட்டதாக ஒரு கை நல்லா தரணும். நம்ம அதே மாதிரி முதல்ல ஆரம்பிச்சிருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த வெயிலேருந்து அப்படியே தொடர்பு ஸ்ரீகிருஷ்ணா அவர் மறக்கவே முடியாது. இவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் இப்பேற்பட்ட தொடர்களுக்கு தேசியமாக தலையெல்லாம் கை மாறிடும். ஏன்னா அவர் வெயில் அடிச்சிருப்பார், ஃபோன் அடிப்பார், எப்படி வரீங்க என்ன வரீங்க எவ்வளோ பேர் என்ன டிக்கெட் எப்படி சௌகரியம். இப்போ கூட அவர் பாவம் நேற்று தான் வந்த ஊர்லேருந்து ஆனாலும் அவர் எங்கேருந்து கேட்டுருப்பார் என்ன ஏதாவது ஏற்பாடுகள்லாம் நடக்கிறதா. முதல் கேம்ப்லேருந்து இந்த 6வது கேம்ப் வரைக்கும் அவ்வளவு அடியோடு இந்த குழந்தைகள் மேலே அவ்வளவு பாசம் அவ்வளவு பதிவு. அவர் குழந்தைகள் சரி சரணம் பிராப்தி எப்போ பார்த்தாலும்
இந்த மாதிரி விசாரிச்சுட்டு அப்பேற்பட்டதான் அவருக்கு ஒரு நன்றி. அது மாத்திரம் இல்லை, அந்த சீனிதி அமிச்சா அம்மா அழைச்சாலும் அவன் வந்து அந்த சமயத்து காத்தாலே ஒருமதாக இருந்தாலும் கூட அந்த குழந்தை அதுவும் இருக்குது. அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி விஷ்ணு சித்தர் இந்த மாதிரி என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கேம்ப் அப்படின்னா போனதாலும் இந்த விஷ்ணு சித்தர் வேறு இல்லை. இவன் தாத்தா அவனை விட்டு போவார். போன 1 மணி நேரத்திலே அழ ஆரம்பிச்சிருவான். நான் அதுக்கு போனோம் இதான் கேம்ப் எங்களுக்கு. அவன் சமாதானப்பட்டு இந்த தரம் 2 ஸ்தோத்திரங்கள் விட்டுருந்தான். அதே மாதிரி ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி இந்த குழந்தை ஓடிதான் சொல்லி கொடுக்கும். இதெல்லாம் மொபைல் கிளாஸ் எடுக்கலாம். அது ஸ்ரீஹரிக்கு தான் அது கட்டி கொடுக்கணும். மொபைல் ஓடுவான் விழுந்தான் குதிப்பான் ஓடுவான் திடீர்னு பாலாடுவான். அவனோட வெற்றி அந்த பசங்கள்லாம் உட்கார வச்சு பொறுமையா அந்த குழந்தை அவளே ஒரு குழந்தை ஸ்ரீஹரி அவன் சொல்லி கொடுத்தான். அதே மாதிரி எங்கள் பசங்களோட இப்போ டைம் கொடுத்தா அவங்களோட ஓடி விளையாட்டு கோரிட்டால் கொடுத்து பிஸ்கெட் கொடுத்தது என்ன கஞ்சா கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்து ஸ்லோகம் சொல்லி கொடுத்தாங்க. அதனால அந்த குழந்தைய கற்றுதான். நான் நேற்று ராத்திரி இருக்கேன், அது வரைக்கும் இருக்க மாட்டேன். ரெசிடென்ஷியல் அங்கே தான் இருப்பேன். நீங்கள் இருந்துட்டு தான் முன்னாடி வரைக்கும் சாயங்காலம் அப்பா வரையே நல்லா இருந்துடும். 6 மணி வேணும் அப்பா வரையே வேணும். நேற்று வந்து நைட்டு மட்டும் இருந்தீங்களா கரெக்டாக விளையாடு அதுதான் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் அதுதான் இருக்குது. அப்புறம் சென்னையிலேருந்து முக்கியமாக இந்த மாதிரி பத்மாசனி ஆலயம் இருக்கிறாம அவங்க எல்லாம் போடுறது ஒரு நாள் பாடணும். குட்டிகள் நல்லா பண்ணி எல்லாம் பாடுவாங்க. ஆனால் இந்த கேம்புக்காகவே அனுப்பணும், இந்த கேம்ப் சம்பிரதாய விஷயங்கள் தெரியணும் அப்படின்றதுக்காக அம்மா உதாரணத்துக்கா இந்த 2 பேரும் எங்கள் பர்த்டே அவர் 2 பேரும் பாடினா டக்குனு பாடுவோம், சிரிச்சு படாமே பாடுவோம். பாடு பிகுதிலாம் ஒன்று நல்லா அழகாக பாட்டு. இந்த பாட்டு பார்த்தோன்னே நிறைய பேர் நம்மளும் பாடணும்னு சொல்லிட்டு அப்பேற்பட்டதான அவன் அம்மாவுக்கு. அதே மாதிரி அவன் பெங்களூர் பேர் என்ன கிரண் வினய் ஃபாதர் பேரண்ட்ஸ் அவன் வந்து மாமி பெங்களூர்லேயே இது மாதிரி கண்டக்ட் பண்ணணும். இது மாதிரி கேம்ப் எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்படி பெங்களூருக்கு அவசியம் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நான் சொன்ன எப்படி நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் உங்களுக்கு காம்படிஷன் இருக்குங்க. வினய் ரொம்ப நல்லா அவர் எல்லாருக்கும் ஒரு லீடர்ஷிப்பாக இருந்து குழந்தைகளை அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். வினய் வந்து குரூப் லீடராகவே இருந்தான். ஒரு ஐ திங்க் டைரக்டர் ஒன்று எபிசோட் வந்துச்சு நல்ல டைரக்ஷன் பண்ணால். அது அப்போ அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். என்ன டைம் நன்றி சொல்லணும். அதே மாதிரி முக்கியமாக அனுராதா மாமி சொல்லணும். காயத்ரி மாமி இருக்காங்க பந்தல் என்ன அங்கே பஜனை பாட பார்த்தீங்களா அவன் ட்ரைனிங் தான். பந்தலில் அந்த மாமி இந்த கேம்ப் நடந்து விட்டக்கூடாதுன்னு சாட்டர்டே சண்டே ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு 20-30 பேர் தான் நினைக்கிறேன். 30 பேருக்கு அத்தனை பேர் இந்த குழந்தைகள்லாம் பங்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வாட்டி இருந்துருக்கோங்க. ஸ்டாண்டர்ட் மந்த்ஸ் எல்லாம் பங்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இவெல்லாம் பஜனை. அதனால இது ஆப்ஷூட் ஆஃப் தேசிக சம்பிரதாய சபான்னு சொல்லணும். அதனால தேசிக சபைக்கு தான் அது போகும். இந்த மாதிரி நிறைய குழுக்கள் நீங்கள் தயார் பண்ணணும். அதில் உங்கள் ஏன்னா சபையே எடுத்து எவ்வளோ பண்ணுறீங்க எவ்வளோ காரியம் பண்ணலாம். அதனால அது இந்த பெற்றோர்களுக்கெல்லாம் என்னுடைய ஒரு நன்றி. முக்கியமாக இதை வந்து இவர்களை அனுப்பினா பாருங்க. முக்கியமாக ஒவ்வொரு நாளும் இந்த ஆதித்யா இருக்கா பாருங்க. இவன் என்ன கேம்பே கிடையாது. இவன் எல்லாரும் ஏதோ ஒரு சூப்பர் ஸ்டார் மியூசிக் கத்துக்குவான், ஜோகோ அடிப்பான். நம்ம சொல்லுவான் எங்க அப்பா என்னடா உங்க அண்ணா என்ன பண்ணிருப்பான் என் தினம் அடிச்சிருக்கேன் ஏன் கிடையாது சும்மா டைம் பாஸ் தான் எங்க அடிப்பாங்க நல்லா சாதுவான் இம்மாவும் அடிப்பான் இல்லடா சோதரமான கத்துக்கிறான கத்துப்பான். அவனுடைய சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு புரிய முடியாது. ராமானுஜ பாஷை மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவன் அப்பா சீனிவாஸ் அவன் அம்மா வந்துட்டான். அவருக்கு தினம் ஒரு 2 டஜன் மாம்பழம் குடிக்கலாம் தூக்கம் வராது. பசங்களுக்கு மார்க்கெட்ல இருக்கிற என்ன ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மாம்பழம் இருக்கோ, என்ன ருச்சிகரமான மாம்பழம் காஸ்ட்லியஸ்ட் இருக்கோ, அது மினிமம் 2 டஜன் குழந்தை அவர் போட்டு போயிடுவார். டிஸ்ட்ரிபியூட் பண்ணவே எங்க பாட்டுக்கும் பாடம் ஆயிடும். அதே மாதிரி 2 பேரண்ட்ஸ்
மாம்பழத்தை என்ன குடிக்கிறது அது ரொம்ப ஜூஸ் பண்ணி கொடுத்தாலும் கஷ்டம், ஹீட் வேற, ஹீட் ஆகிட்டு கஷ்டம், ஜுரம் ஆகிடும். என்ன பண்ணுறது, தினமும் மாம்பழம் கொடுக்க முடியாது. ஆனால் மாம்பழமாக கொடுத்துருவோம், பசங்க பழமாக சாப்பிடும். பழமாவே சாப்பிட்டு கீழே போய் சாப்பிட்டு ஆச்சாரமாக கீழே போய் சாப்பிட்டு ஆச்சாரமாக கை அங்கேருந்து மேலே வாங்க தினம் மாம்பழம். அந்த மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் இது வியாபாரம் கொடுக்குறேன், சாக்லேட் கொடுக்குறேன், சிக்ஸாக தான் சொல்கிறேன். எல்லா பிராண்டும் வந்து அந்த அப்பேற்பட்டதுனால ஒரு அன்பு காமிச்சு அவங்க பேரண்ட்களுக்காக தெரியுது. இந்த வேதா மாமி இந்த வயசுல கூட ஊரில் வந்து அன்றைக்கி ஒரு மைதா கேக்கை பண்ணி எல்லாரும் கேக் வேணாவே பண்ணி வந்து கொடுத்தா மாமி சொன்ன ஆச்சரியமாக பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த மாமி கொடுப்போம், பிஸ்கெட்டில் வாங்கி கொடுத்தா வந்து இருக்கு மாமி ரொம்ப நேரம் பண்ணிக்கீங்க. ஆனால் எனக்கு தான் பீஸ் வரல, நான் மறுநாள் பண்ணி ஒரு டப்பா டிஃபன் டப்பா பண்ணி எல்லாமே அப்பேற்பட்டதான் அவளுடைய ஆசீர்வாதம் அன்பு. ஏதோ அவள் கொடுக்குற ஒரு பிஸ்கெட் யாரும் கிடைக்காது இல்லை, அன்பாக கொண்டு வந்து அங்கேயிருந்து வாங்கிட்டு வந்து குழந்தைகளுக்கு எப்படி வேணா பண்ணுவோம். அதுதான் ஆசீர்வாதம் குழந்தை. அது கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுக்கணும். தட் இஸ் த ட்ரெஷர் இல்லையா? அவருடைய ஒரு அன்பு இருக்கு. அதனால அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக இந்த கேம்பில் அவருடைய ஒப்பீனியன் சில பேர் மாத்திரம் கூப்பிட்றாங்க. ஏன்னா இப்படியே சொல்லியிருந்தாங்க குழந்தைங்கள ஒப்பீனியன் அப்புறம் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சரி பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சுக்கலாம் இல்லையா? அதுக்கு தான் அந்த கன்க்ளூஷன் ஃபங்க்ஷனுக்கு நம்ம தலைவர் கோவிந்தராஜன் அவர்களுக்கு நான் மைக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். அப்புறமா It is my own privilege to be present with all these children for the last 4 summer camp. We would like to extend it on and on, but for the parents' support of bringing the children, notwithstanding the heat, notwithstanding the summer holidays which they will enjoy, for what we thought initially a heavy dose of culture or sampradaya, but it is now turning out to be that we are privileged to watch the children amidst themselves and get more and more involved in this particular thing. Today it has been one of the privileges to have people who are coming from Madras, Hyderabad and Bangalore, bringing their children here. It's a testimony to the participation and the involvement of the parents who bring the children. And more as you bring in, this summer camp will grow much higher. And it has been our own privilege of the Sabha is to encourage youngsters in such way that they will be the torchbearers of tomorrow's sampradaya. Our own idea of this summer camp came with Sri Mukundan Swami was that let us sow the seeds, not count the seeds. Let's not count the fruits, let us sow the seeds. It's our privilege, and my own personal vision is that why not one day we would like to make it as a summer camp by the children of the children in college. Hope this vision of mine someday takes shape and you are there behind to give them all the support. I don't want to take much of your time. A lot of activities here to conclude, and once again on behalf of all the members of the managing committee, I'm quite thrilled at it that even in our own managing committee meetings we don't have so many managing committee members coming. That it's a testimony to the involvement of the managing committee to the upbringing of the children. Thank you very much. சென்னையிலேருந்து நான் சொன்னது மறந்து போயிட்டேன். 2 குழந்தைகள் மேகா அண்ட் ஷில்பா 2 பேர். இவனும் ஆக்சுவலி பாம்பே இருந்தது தான். நான் வந்து இப்போ சென்னைக்கு மாற்றலாம் இங்கே படிச்சுட்டு
வச்சுருக்கான். ஆனால் பாம்பே கேம்ப் விடக்கூடாதுன்னு பாம்பே வச்சுருக்கான். அவன் பேரண்ட்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லணும், சென்னையில் அதே மாதிரி மாமா சொன்ன மாதிரி டெஸ்டிங் சொன்னேன் சோத சீட்ஸ்னு அது ரிசல்ட் வருமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு ப்ரூஃப் டைரக்ட் ப்ரூஃப் என்னன்னா இந்த கேம்ப் நடத்தி இந்த மாதிரி பல பேருக்கு சொல்லி இவ்வளவு சொல்கிறோமே நமக்கு நாம் வந்து முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட் மனசில் தோன்றி அந்த ஸ்டூடெண்ட் வந்து காஞ்சிபுரத்துக்கு போய் ஆண்டவர் நல்கணும் ஐஷிக்கு நல்கணும் வாங்கிட்டு தீட்சா வாங்கிட்டு இப்போ 6வது ரவுண்ட் பண்ணி இந்த பிஎஸ்சி ஃபைனல் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறான் சஞ்சய். அந்த ஆதித்யா மாதிரி சஞ்சய் எல்லாரும் கற்றுவாங்க. அதுதான் அது ஒரு கன்விக்ஷன் வந்து நம்ம வாழ்க்கையில் அந்த சத்சங்கத்தை நம்ம சம்பிரதாயத்துக்கு ஏதாவது ஃபுல் டைம் பண்ணலாம், 2 மணி நேரம் ஆராதனை பண்ணலாம். பெருமாள் கேட்குறது மனசில் ஏற்பட்டு சஞ்சயை பார்த்து அவரானே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த ப்ரோக்ராம் அத்தனையும் எங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறதுக்குன்னே வந்திருக்காங்க பையன் விதாத்தா, ராமகிருஷ்ணா விதாத்தா. இன்னைக்கு வந்து அவருடைய சரித்திரம் அது எது சொல்ல வரேன்னா இந்த கோஷ்டி இந்த கேம்ப் நடத்தி அவனுக்கு என்ன விசுவாசம்னா ஐசிங்கத்தில் அவனுக்கு பன்னியாசம் எடுத்து லக்ஷ்மி டிசைன் ஒரு பிடிக்கும். அவனுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து ஆக்சென்ச்சரில் வந்து பெங்களூரில் போன உடனே கொஞ்சம் நடுக்க ஆரம்பிச்சு. முதல் இன்டர்வியூ நம்ம என்னதான் கேம்ப் சொன்னாலும் உபன்யாசம் பண்ணாலும் அங்கே பேஸ் பண்ணதே தான் தெரியும், ப்ராப்ளம் வந்தால் தான் தெரியும் வேதாந்தினா. அப்போ பையன் எடுத்துக்கலாம் என்ன பண்ணுறது என்ன கேட்பாலும் நல்ல கம்பெனி அனுப்பிச்சு எல்லாம் தெரியும் அனுப்பிச்சு. அப்போ என்னையே ஒரு மரம் தெரிஞ்சது, மரத்துக்கு கீழே லட்சுமீஸ்வரர் கூட யாரோ வச்சிருக்கான். அது அவனுக்கு நீ உடம்பு குளிர்ச்சி இந்த சிம்மன் கூட நான் கூட இருக்கேன் ஏன் வளர்த்துறான் அப்படின்னு சொன்னாலும் இருக்குது. அவன் சொல்கிறான் தெரிஞ்சுதான் அவன் பேசுகிறேன். இன்டர்வியூ பண்ணேன். இன்டர்வியூவில் அவன் கேட்ட கேள்வி என்னமா கேட்டான், எனக்கு குப்பை தான் கேட்பேன் எல்லாம் முக்கிய சப்ஜெக்ட். கடைசியில் ஒரு கேள்வி உருப்படியாக கேட்டான், என்ன உங்களுடைய ஹாபின்னு கேட்டுருக்கான். என்னென்ன சொல்லிருக்கான், நான் தேசிக தத்துவம் சொல்கிறது தான் எனக்கு ஹாபி. அவன் ஸ்டன் ஆகிட்டான். யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பர்சன் முஸ்லிம் ஆகிட்டு யூ ஆர் செலக்டட். ஆக்சென்ச்சரில் தேசிக தத்துவத்தில் தெரியும்னு சொல்லி செலக்ட் ஆகிருக்கிறது சத்தியமான விஷயம். அவ்வளோ வார்த்தைக்கு கடைசி யூஎஸ்பின் செலக்டட் வந்து அவன் பேசிட்டு தான் தேசிக தத்துவம் நல்லா சொல்லுவேன். இது நடக்கிறது சுவாமி தேசிக தத்துவம். அவன் வந்து சாட்டர்டே சண்டே லீவ் போட்டுட்டு நேற்று கிளம்பி இன்னைக்கு மத்தியானம் 1 மணிக்கு தான் வந்தான். நாளைக்கு 12 மணிக்கு கிளம்பி போயிடணும். இந்த சத்சங்கத்தை விடக்கூடாது. இந்த சத்சங்கத்தால் தான் நமக்கு நல்லது கிடைச்சிருக்கு. இவளெல்லாம் பார்க்கணும், இவன் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அதனால் வந்து ஆசீர்வாதம் தான் அந்த இதெல்லாம் தான் டைரக்ட் ப்ரூஃப் கேம்ப் அனுப்பப்படுறது. இப்போ சர்டிஃபிகேட்ஸ் அது முக்கியமாக மாமா இந்த வீட்டுக்கு நான் பழகப்பட்டிருக்கேன். சாதாரணமாக ப்ரைஸ் கொடுக்கணுன்னா ஏதோ ஒரு ஃபோட்டோ கொடுப்பான், பிரம்மாண்டமாக ஒரு ஃபோட்டோ. அது மாட்டுறதுக்கு ஆசையோட எல்லாம் அவசரப்பட்டு உட்காந்துருப்போம். ஏற்கனவே இருக்கிற ஃபோட்டோவை எங்கள் சபாக்கு தெரியலாம், எங்கள் ஊரில் விட தெரிவிடுவான். அந்த சபாக்கு பழைய சாத்திரை ஒரு பிரம்மாண்டம் அதை வைக்கவும் முடியாமல் போடவும் முடியாமல் அவன் வருத்தப்படி கூட போயிருக்காதான் அப்படின்னு. அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வந்து எங்களுக்கு இப்போன்னு ஆழ்வார் சரித்திரத்தை அவள் ஃபோட்டோ ஒன்று போட்டு அவள் மாதம் என்ன, நட்சத்திரம் என்ன, பர்த் பிளேஸ் என்ன, அம்சம் என்னென்ன பண்ணியிருக்கா, என்ன டிமாண்ட்ஸ், இதெல்லாம் அழகாக தேசிய சம்பிரதாய சமான் போட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஒரு டேப்லெட் ஃபார்வர்ட் பண்ண. நம்ம பசங்க டேப்லெட் பண்ண தான் படிக்கிறேன், எல்லாம் ஏன் படிக்கிறோம், எக்ஸாமில் பண்ண தான் படிக்கிறேன்றோம். எம்எஸ் வேணா வேணாம், எக்ஸாம் போட்டாங்க உடனே பசங்களுக்கு எக்ஸலன்ஸ் வரும்போது எப்போ தான் எம்எஸ் எக்ஸல். அதுக்காகவே எக்ஸலன்ஸ் வரணும்னே அழ்வார் சரித்திரத்தை அழகாக கொடுக்க. அது மாத்திரம் இல்லை, ஏதோ ஒரு டிஃபின் பாக்ஸோ ஒரு பேரோ ஒரு பென்சில் கொடுத்தா அது மறுத்தனா நாளைக்கு தொலைச்சிட்டு போகிறாங்க பசங்க. இது தனியாக நாலேஜ் வாழ்க்கை மண்டையில் எழுதிட்டு இருந்தாங்க. இது சாஸ்திரமாக இருக்கும், பல பேருக்கு உபயோகமாக இருக்கும். இதை பார்த்தாலே ஒரு விஷயம் சுவாமி தேசியம் கடைசியில் சொல்லிச்சு, இப்போ யோகி புதத்தை பெய்யாழ்வார் அவருடைய பேரை சொன்னாலே நம்மளுடைய பாபங்கள் போகும்னு அதிகார சங்கத்தில் முதல்ல அதான் இருக்குது. இது பண்ணுறவங்க இதுதான் அதனுடைய சாதம். அதனால் இது பைசா கொடுக்குறோம். அதனால் ஒரு பெண் நோட்டு கொடுக்குறோம். சர்டிஃபிகேட் முக்கியமாக அது ஸ்பெஷலாக டிசைன் பண்ணுங்க.
மணி தேசிங் என்ற சர்டிஃபிகேட்டில் அதுதான் வாட்டர்மார்க் கண்ட தேசிங் அதான் அப்போ கண்ட தேசிங் தான் சொன்னாங்க வாட்டர்மார்க் ரொம்ப அழகாக பேக்ரவுண்டில் தேசிங்கிற அளவுக்கு இருக்கணுங்கிறதுக்காக சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேரை படிக்கணும், குழந்தைகள் வந்து பரிசா வாங்கிக்கணும். ஸ்ரீகிருஷ்ணாவிலே படிக்கணும். Take your prizes and go there. Please come and collect Come in. certificates one by one. Please take your prizes, go there. Son of Sri Ravi Kumar and Sri Priya. If the parents are there, please do also come. Sri Ram with his parents, Sri Ravi Kumar and Sri Priya. Next, R. Anadha, Dr. Ramaswamy and Gayatri. Padmasini Iyengar, daughter of Srikant Iyengar and Rekha Iyengar. Very nice. Both the children are their birthday today. All the best. God bless you. S. Adityan, son of A. Srinivas and S. Ritubhashini. Parents should come if you parents will come. Please do come. G. Dinesh and G. Nitesh. Children of G. Prabhakar and G. Manjula. From Hyderabad. Next. Next T. Anirudh, son of T. Govindrajan and T. Anuradha. He's also from Hyderabad.
Next, P. Balaji, son of S. Padmanabhan and Anubhav. He's from Tanvir. He sings very well. Second camp. This is the second camp which is wedding. Very nice. And probably next year he will be in the. He'll be the leader for the next campaign. Trainer. He's going to make Mr. Govindarajan's team come to very fast. We have chosen one more leader in the of it. God bless. Next, Vinay SK, son of Sridhar and Madhavani Sridhar. Vinay. Uncle. Anga bara. Photo lo bara. Camera lo పెట్టు. Next, S. Kaushik, son of R. Srinivasan and S. Perumal ரெண்டு பேரும் சர்வ் பண்ணாங்க Srihari Srinivasan, son of Srinivasan Kannan and இன்னொரு பையன் அங்க இருக்கா వాళ్ళు కేటిందే వందా ఇంకా ఆవుకొని పడుతుంది కేట్ Kshitij Gurumurthy, son of R. Gurumurthy and Chitra Gurumurthy. Diksha Tumbe, son of daughter of Dinesh Kumar and Akhila Tumbe. Gayatri LNJL and daughter of Swami LNJL and Jnana LNJL. Best students of the campus staff, so all the best. Iyer Vidya Venkatraman and Sriram Shankar, daughter of Venkatraman and Meenakshi. Vidya Venkatraman. She is also from the Pagel group. Sriram Shankar and Sharda S, children of Shankar Narayanan and Rajeshwari.
Vishnuchitan Ramesh, son of S. Ramesh and R. Vimla. Adam, please do come. Next time onwards you should introduce some prize for the parents and grandparents also. And they are the inspiration behind the whole show and supporting us. Ritvik Raghavan, son of Babu, Vedantan and Shubha. Maitri Anand, daughter of Anand Narayanan and Sri Vidya. Hey, anybody? Check the certificates. ఇది అనిమల్ ఓయ్ అందరికీ S. Hariharan, son of Shallappan and Shivakam. R.N. Madhavan and R.N. Sridharan, children of S. Rajesh and R. Vidya. ఊబరాది Madhavan and Sridharan. face this side don't talk R. Shraddha and R. Megha, children of P. Rajgopal and R. Lakshmi. Rajgopal, please come. Ex Bombay, current Chennai. Welcome. This is one more demonstration of how successful the camp is. Chennai they have already concept sent their children here, and I remember this child, the first camp when she attended, she didn't refuse to go back home. She wanted to continue with Mukundama for one more day and stay here, and she was crying. She's grown up and anyway she's showing the same, continue the interest. That's the success story of this camp. So nice. hey Vinay see the show is not over when you get the prize even many of S. Srishti, daughter of C.P. Sundaram and S. Radhalakshmi.
This side, Srishti. Nice comparing. Srishti, this side. Nice singing. These Trinity, son of the Devanathan and the children are always here for us. Yeah, that's right. That's lovely. She sang very well. The biography was very interesting. Nice comparing. No, let's call her the camp. Vinay. The conclusion of the program will be vote of thanks by one of our members, committee members, Sri Krishna, followed by Prasadam. After the customary is done, Prasadam will be distributed. And well, we could go on and on, but missing of time, we are not able to see, explain the children, all children's experiences on this. We put all upon the children to communicate with themselves through Sri Mukundan's site, give their impressions of it, so that even the writing skill you would like to develop. It's not only that we just let them express one or two. And though he has been asking me, can we have some time for the children to express their, I thought it befitting of week is to encourage them to do writing as well. So let them put their thoughts in writing and send it to Sri Mukundan Swami, who will circulate it to all people. So therefore the more spread will be there than the few handful of us here listening to their experiences. And lastly, the children themselves had probably taking a lead for the vote of thanks. They are going to express anything before Sri Krishna. On their own they will come. श्रीमान वेंकटनाथार्य कवितार्य केसरी वेदांताचार्य हरियोगे संधि दत्तांस्कार today I got one of the students of this camp is going to present thanks of vote of thanks. Honorable President and members, we the participants of 4th residential camp at Vedanta Desika Sampradaya Sabha are thankful to you for providing us an opportunity to know about our Vaishnava Sampradaya. We are extremely thankful to you for giving us comfortable AC rooms to stay, delicious prasadams to eat, and an opportunity to learn new things. We also would like to thank Mukundan Mama for taking out some time for us, and we thank Sanjay Emma too. I got in behalf of all the students and Sri Vedanta Desika Sabha, thank you. Thank you for all the parents sending their students to this camp. Thank you, sir. Good morning, Commissioner and Chair. Now we can take this opportunity inviting the students if they have got any expressions to be made before doing it in writing, let them express it all as well. जय जय श्री कृष्णा. Dandavad pranams to one and all present here. I am Balaji representing Radheshyam Satsang Bhavan Mandal in Pangalore. Our Satsang children are so blessed to be here in Desika Sabha under Sri Mukundan Mama's training. We all learned a lot, right from Sandhya Vandam to learning shlokas
as well as his stories. We definitely cherish this experience. We would like to thank everyone, especially the Mamis, who visited us daily and cheered us for our skit presentation. I am sure that all our Satsang members will attend this camp in future. We'll be present here next year too. Once again, our Satsang expresses sincere thanks to Desika Sabha for encouraging us. And we indeed thank Mukundan Mama also. This Satsang was started after I attended the camp last year. I motivated my mother to start in a similar way. We have started in a smaller level, but the grace of God and Acharya, it will expand further. Jai Jai Shri Krishna. Myself, Padma Sini, I am from Chennai. I thank all of you and my gurus to teach me good things about Arvas, etc. Surely I will come next year with my sister. We have heard the children. It also will be our privilege to get the feedback from the parents and use this short period to express their own experience of this nature of camp. Any one of the parents, will you please come forward? Shri Sudarshana. Last year, நான் போன வருஷம் இங்க வந்தோம். முகுந்தன் மாமா எங்க அக்காவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். சொன்னா எங்க முகுந்தன் மாமா வர மும்பைக்கு நீ கண்டிப்பா போ. விஷ்ணு சித்தருக்கு நல்ல சம்ஸ்காரம் எல்லாம் ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பான். நீ அழைச்சிட்டு போ. ஃபர்ஸ்ட் டே நான் வந்தேன். நீங்க எனக்கு லீவா இருந்தது. ஸோ ஹோல் டே எப்படியாவது ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்க போனோம். நெக்ஸ்ட் டே காலையில வந்தாக்க விஷ்ணு சித்தனை விட்டுட்டு போனாக்க he was quite stressed. எப்படி இங்க இருக்க முடியும்? நாலு மட்டும் என்ன பண்ணுறது, அப்பா இங்கதான் இருக்காச்சு ஊரில். அப்புறம் ஃபோன் பண்ணி அனுப்பிட்டு திரும்பி போனான். நெக்ஸ்ட் டே நான் காத்தால வந்தால் உள்ளுக்குள்ளே வரவே இல்லை. அப்புறம் அங்கேருந்தே அழுது ராமசுவாமி வாங்க அப்புறம் அந்த கிழந்து அப்படியே அழிச்சிட்டு போயிட்டோம். ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கூட வந்தாக்கா அவனுக்கு பிடிக்கவே இல்லை. நாங்கள் இருக்க வேண்டாம், நான் திரும்பி போனோன்ட்டு அப்படி சொன்னோம். இந்த தடவை கூட சம்மர் கேம்ப் இருக்கு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் தான் எனக்கு வர வேண்டாம், எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படி சொல்லிகிட்டே இருந்தான். அப்புறம் நாங்கள் சொன்னோம் இல்லை நீ போய்தான் ஆகினா அவனுக்கு ஒரு லஞ்சம் சொன்னாங்க மாமா, அது வேற கொடுத்தோம். மென்சல் கிரிக்கெட் அகாடமியில் சேர்க்கிறேன் ஒன்று. அங்கே போனாக்க அவனுக்கு இங்கே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சந்தோஷமாக வந்தால் மத்தியானம் 3 நாள் நான் அங்கே போவேன், பாக்கி நாள் காத்தால் இங்கே வரேன்ட்டு. ஆனால் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட். காமாசி காஷ்டகம் கோயிலில் கற்றுன்னா சீதாமாமிகிட்ட கூட போனான். ஹாஃப் இந்த கற்றுனா போன வருஷம். அப்போ சீதாமாமி ஃபுல்லாக சொல்லி கொடுத்தான். இந்த தடவை வெரி சர்ப்ரைஸ். சுதர்ஷன அஷ்டகம் ஒரு வாரத்தில் அவனுக்கு இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்தது. எவ்வளோ அட்டென்ஷன் கொடுத்து full credit goes to Mukundan Mama and Sanjay who is here. He takes so much effort. இப்போதான் நாங்கள் அவனுக்கு சந்தியாவந்தனம் இப்போதான் பூனல் போட்டோம் 20th February அன்னைக்கு. ஸோ சந்தியாவந்தனம் எங்கள் அப்பா கூட ஒரு இங்கே வந்தாலும் அவன் சாயங்காலம் மாமா சொல்லி கொடுப்பா, சந்தியாவந்தனம் பண்ணுவான். இன்னும் பொறுமையாக கீழே அழிச்சின்னு போய் 4-5 days எப்போ இருந்தா அழகாக சொல்லி கொடுத்து அப்புறம் மத்தியானம் சொன்னா அன்னைக்கு நான் ராத்திரி ஆத்துக்கு வந்தாக்க இன்னும் ஆக்ஷன் இப்படி பண்ணிடுறோம். என்ன ஆக்ஷன் பண்ணுறேன் புரியவே இல்லை. பார்த்தாக்க இல்லைம்மா இது மத்தியானம் அப்படின்னா. ஸோ he was so excited and in fact actually முன்னாடிக்கு அவன் நினைச்சா நான் இங்கே இருந்துருவேன்னு கூட சொல்லிட்டான். It came to that level. எனக்கு தான் கொஞ்சம் பயம் விட்டுட்டு போகிறதுக்கு honestly speaking. ஆனால் அவன் இருக்கிறது கூட தயாராகிட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு feeling of belongingness and especially the Panvel kids who came, this bhajan and all, it was really very fantastic. And taking a video and then Mukundan Mama was very so enthusiastic. He just mixes up with the kids so beautifully. I have captured a very nice video which I will give you, which you should take and upload in your website. அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு. இவ்வளோ நல்லா இருந்தது, thinking about Vitthal and all. And Vishnu tells me I want to go to Pandharpur, after listening to this performance. So that is the effect of this Sampradaya Sabha is having, and I'm really happy because in the world the culture ஒண்ணுமே நம்ம லைஃப்ல இல்லை. இப்போ பார்த்தாலும் மூவிஸ் சினிமா who are our idols we don't know in today day and age. யாராவது கேட்டால் everyone wants Hrithik Roshan or Amitabh, I don't know, whoever must be the latest ones. So to have somebody who will guide you, who will teach you,
and who spend so much time. Mami kuda Mukundan mami irka, they know in the vaaya tarakama alaga ella kasalayithu kaal saakala saapadu saakala alaga oru time spend panna. This is such a thing, you can give people gifts, you can give people money, you can give them anything, but to give your time to spend 7 days with children of different kinds. ஒரு பாப்பா ஒரு குழந்தை அப்படிங்க, எல்லா குழந்தை வேற வேற மாதிரி. அன்னைக்கு அந்த குழந்தை அழுதா நான் பார்த்தேன், ஸ்ரீஹரி தானே. அன்னைக்கு அவன் அழ ஆரம்பிச்சிட்டா உடனே முகுந்தன் மாமா ஒரு செகண்ட் உடனே வந்து அவனை கட்டிட்டு நீ எந்த கழற என்ன ஏது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆஃப் அஃபெக்ஷன் அண்ட் லவ். இது ஒரு டைரக்ஷன் எவ்வளோ இருந்தாலும் அவன் சொல்றான், போனோம் சொன்னாலும் எனக்கு தெரியும் அவன் மனசுல அவனுக்கு நெக்ஸ்ட் இயர் கூட அவன் வருவான். எங்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருப்பாங்க நாங்கெல்லாம் இங்கே வந்து கற்றுக்கிறதுக்கு. பிரபாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். Good evening everybody. My name is Navakari Sridhar. I'm basically from Bangalore. I was just visiting Mumbai. When I had a chance to visit Augal Matam, when I went there was this poster. We were instantly taken to it because, see, in today's culture we see so many bad things happening around the world. When we see such good things like it is Sampradaya and all that, we thought we'll give it a try. And we took our son here. We brought our son here. He was so impressed. That he said, I will join because I have a lot of questions on God. And I'm a professional, I don't have time. My husband is touring all over. He doesn't have time. So I asked someone. So I said, fine. I thought one day he will get bored. Next day I asked, Mama, I want to continue in Pune also, he says so. Such kind of, he's got so addicted. He's so busy. Whenever I used to come to meet him, more than me, he would be busy with, I say, Mama, so I have to go and do the shlokas, I have to go and play with them, I have to do the skates. Wait. He never did have time for me. Such busy. And that too with his hand, all the time fixed with gadgets, PS3, TV, internet, and all that, to get him to such a stage where he could do something like this was phenomenal. I instantly asked them that if we could open it in Bangalore also. He studies in PSBB in Bangalore. So I will check and find out if we can have such kind of things and spread such good, culture around over there also. Because this kind of things, is needed everywhere now. Specifically in today's world, where every day we hear is heinous crimes. So in such crimes, if we hear Vittala Panduranga, you actually go lost in such beautiful world. So I really would like to thank everybody, right from the person who guided me from Augal Matam to Ramaswamy sir, Mukundan sir, and many everybody, and including him. He was like fit with them, playing, getting happy and everything. So I don't remember their names, but their pictures are enclosed in my. I will remember, and I thank you all from my heart, bottom of my heart. Thank you so much. I really hope that you repeat this everywhere. And I wish you all the best. Thank you. Mrs. Akila Tumbe. My daughter Diksha attended this camp last year. We are also from Bangalore. And last year, I had a very tough time to make her sit over here. Every night she used to give me a call and she used to tell me to come back. But every morning, the activities were so nice, but she didn't want me to come in the morning. So this was how it was, because I stayed very far away in Bangalore. So this time again, I enrolled her. And what I would like to tell, just repeat what she told, that it is like, I'm a teacher by profession and I have 15 years of teaching experience. And I feel that nowadays the young generation is pulled towards the internet and many of the things which is like, has both positive as well as negative effects. So this spirituality really, the surrogacy which Mukundan Mama has done, definitely is going to be instilled. And let me tell my experience, my daughter daily recites Kamasikam and she has this, that if I tell that Kamasikam, everything will go right everywhere where she goes. And I would like to also thank Mr. Ramaswamy and all the other who have cooperated and really made
really a lifetime experience for my daughter. I would also like to narrate a small incident. The second day when I came to this camp, I saw Mukunda Mama with all these children, and they were all new, and they could not converse, but the way he put in and he made each and every child lose its inhibition and just came out. It was really great, and it is his simplicity and his preachings which will be grow a far way in our days. I just want to tell everyone, I don't know, they may not be aware that he is an engineer. He was, I don't know how many of you probably know or don't know. I would like the Mukundan, for everyone's knowledge, I would like to share with you that Mukundan Mama is an engineer. He is a very highly qualified engineer. He was teaching in a college at Shegaon, and subsequently he devoted his life for this cause. It is a very big thing, for normal human beings to give up a normal life and spend so much time in such a devoted manner. So that is why he has a scientific approach also. So children benefit from make a small correction on what you said, scientific. Specifically, case with the microbead, it should be logical. Because engineers are supposed to think logic.